10. இப்போ நம்ம எல்லாம் இங்கே கரண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓம்ஸ் லோட ஃபார்முலா என்ன? V is equal to, that is voltage is equal to current multiplied by resistance. பட் நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு? ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, வோல்டேஜ் இருக்குது. தட் இஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் இருக்குது. நம்ம ஐ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஐயை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் 10 டிவைடட் பை 5, கரண்ட் வந்து 2. இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு நார்மலாக ஒரு பேட்ரி மூலயமா ஒரு ஒயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நீங்கள் ஒரு கற்பனை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும்? 10 voltage of battery with a wire as a resistance of 5 ohms. உங்களுக்கு அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஆம்பர்ஸ். அதான் இப்போ நீங்கள் நம்ம கண்டுபிடிச்சது. இதே மாதிரி உங்களுக்கு ஃபார் இன்ஸ்டன்ஸ் வோல்டேஜையும் கரண்ட்டையும் கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வோல்டேஜையும் ரெசிஸ்டன்ஸையும் கொடுத்துட்டு வோல்டேஜையும் கரண்ட்டையும் கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா தட் இஸ் R is equal to V by I, voltage divided by current. அவ்வளோதான். இதே தான் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி யூஸ் பண்ணணும். சிம்பிள் கைஸ். இந்த 3 ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, வர ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு V எல்லாத்தையும் ஐஆர் தனித்தனியாக டிவைட் பண்ணிக்கோங்க. பட் ஐஆரை மட்டும் கீழே போட்டுக்கோங்க, வியை மேலே போட்டுக்கோங்க. இன்கேஸ் இப்போது நீங்கள் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வி ஐ மல்டிப்ளைட் பை ஆர், கீழே இருக்க ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் கீழே இருக்க ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் இப்போ நீங்கள் ஐ கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். இதே நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுன்னாலும் வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட். வி இதுதான் இங்கே அப்பர் ஹேண்ட், வோல்டேஜ் தான் அப்பர் ஹேண்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள். இது கண்டுபிடிச்சது வேறு யாரும் இல்லை கைஸ், ஜெர்மன் ஃபிசிஸ்ட்டு 1827 தான் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சார், இந்த ஓம்ஸ் லாவை கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்சதால் அவருக்கு ஆனராக வந்து இந்த ஓம்ஸ் லாவுக்கு அவர் பேரே வச்சுட்டாங்க. இதை யூஸ் பண்ணி தான் ஏகப்பட்ட எலக்ட்ரிக்கல் திங்ஸ் லைக் நம்ம யூஸ் பண்ணுற டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், லேப்டாப், டிவி, ஃபேன், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏகப்பட்ட எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இப்போ அது மூலயமா தான் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ கரண்ட் தேவைப்படும் ஒரு திங்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்றது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டாபிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஏதாச்சும் டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்காக அந்த டாப்பிக்கை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.